Hey guys, welcome to the NQ Hub. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோஸ்ட் ஐஎஃப்ஜி கான்செப்ட்ஸில் இன்றைக்கி வந்து we are going to see the evolution plays. அதாவது evolution playsனால் இட்ஸ் நத்திங் பட் ஈவால் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவால் பிளேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் none other than low probability to mid probability setups. அதாவது ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் அளவுக்கு இல்லாத ஒரு மிட் அண்ட் லோவர் ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் தான் நம்ம ஈவால் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஈவால் பிளேஸ்னால் இந்த ட்ரேட்ஸை வந்து ஈவால்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் டூ இட். ஓகே, ஈவால் பாஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸை நீங்கள் எடுக்கலாம் டு பாஸ் ஈவால்ஸ். எதுக்குன்னா we are mostly gonna use 15 second டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் 30 second, but 30 second and above 30 second plus time frames வந்து mostly high probability தான் இருக்கும். You can use it in funded accounts too. Okay, so அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலி இந்த ட்ரேடுக்கு நம்ம வருவோம். இது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்தது தான். இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் கேன் பி ஈஸின்னு நினைக்கிறேன். நானும் ஃபுல்லாக பார்க்கல 15 செகண்ட் டைம் ஃப்ரேமு. ஓகே, இஃப் கிடச்சதுன்னா இந்த வீடியோ அப்லோட் ஆகும், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஹையர் டைம் ஃப்ரேம் யூ சி புல்லிஷ் ஆல் டைம் ஹைஸ். ஸோ நோ வரிஸ். 4 hour நத்திங், அவ்வளோ பெருசாக எதுவும் எனக்கு இல்லை, கண்ணில் படல. 1 hourல யூ சி திஸ் இன்டர்மீடியட் டேர்ம் லோ அண்ட் திஸ் லோ, and in 15 minute time frame you see this low. So இது வந்து it is London session, you can see. So London session, London இங்கே இருக்குது, London கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகி you see London session வருது. ஸோ அப்போ இந்த 15 minute time frame இங்கே இருக்குது. கரெக்டாக கரெக்ட். ஸோ இந்த 5 minute, so let me come. So ஃபைனலாக we hit this 15 minute area and you do have a 5 minute FVG here. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 5 minute FVGலேருந்து we get a reaction and you have a 5 minute FVG here. ஓகே, ஸோ இந்த IFVG trade, it's a good IFVG trade. இந்த இடத்துல if you take a trade you will இந்த கேண்டில் ஓகே வைக்கலாம் and easy 1 to 1. ஓகே, ஒரு சாலிட் செட்டப்ஸ். பட் மோஸ்ட் 5 minute FVGs வந்து எனக்கு செட் ஆகாது. பிகாஸ் நான் மோஸ்ட் டைம் எஃப்இஜிஸ் எடுக்கும்போது ட்ரேட் என்ன ஆகும்னா ஐ வில் ஹாவ் மோர் ட்ராடவுன் டைம் நிறையா இருக்கலாம். சம்டைம் ஹிட் ஆகிட்டு மேலே போகலாம், சம்டைம் ட்ராடவுன்லேருந்து மேலே போகலாம். ஸோ ஐ டோன்ட் ட்ரேட் லைக் தட் 5 minutes. ஸோ 5 minutes நான் ட்ரேட் பண்ணுறேன்னா ஐ வில் கோ டு 1 minute or 2 minute. 2 minute ப்ரீமியம் இல்லையே. ஸோ அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ்க்கு போயிட்டு ஐ டேக் ஒரு 3 minute எஃப்விஜிலேருந்து ஒரு கான் செட்டப். அந்த மாதிரி தான் ஐ யூஸ் டு ட்ரேட் தி 5 minutes. ஓகே, பட் இதை விட்டுட்டு எவல்யூஷன் பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த எவல்யூஷன் பிளேஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ காமிக்கேன். ஸோ யூ சி ரைட் தேர், இந்த 5 minute டச் பண்ணும்போது ஓகே, when we touch this 5 minute we have two things most likely. ஓகே, இங்கே வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா யூ சி ஹியர், இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, யூ சி லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. சப்போஸ் இதுக்கெல்லாம் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், ஐ வில் அப்லோட் தட். லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்குது அண்ட் யூ சி ப்ரைஸ் இன் ஆல் டைம் ஹைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் குட் டார்கெட்ஸ், நல்ல ஒரு டார்கெட் மேலே இருக்குது. அந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி தான் இருக்கும். அப்போது இந்த டார்கெட் டிஃபெண்ட் பண்ணுற இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை ப்ரைஸ் கண்டிப்பாக எடுக்க தான் போகுது. இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியை டிஃபெண்ட் பண்ணுற இந்த 5 minute கேப்பை ப்ரைஸ் என்ன பண்ணும், கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். ஸோ அது வந்து ஒரு கன்விக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்விக்ஷன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு கன்விக்ஷன் தான். ஓகே, என்ன கன்விக்ஷன், எல்லார டிஃபெண்ட் பண்ணுற ஓகே 5 minute கேப் டிஃபெண்டிங் எல்ஆர். இப்போ 5 minute கேப் ஒரு எல்லாரை டிஃபெண்ட் பண்ணுறது என்ன ஆகும், would it reject or என்ன ஆகும், would it reject or reverse. ஓகே,
நான் ஸ்கிரிப்ட்லாம் அதில் அதனால தான் ஒரு ஃப்ளோவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்டராக்டிவாக நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட் கேப்பில், ஒரு 5 மினிட் கேப்போ இல்லை 50 எதுவாக இருக்கட்டும், ஒரு எல்லோரும் டிஃபெண்ட் பண்ணுறக்கு கேப்பு, ஓகேயா, எல்லோரும் டிஃபெண்ட் பண்ணுற கேப்பை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே போவோமா இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகுமா? ஓகே, ஹையர் ப்ராபபிலிட்டி, அதாவது இப்போ என்னோடய வின் ரேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 70% அப்படின்னா 70% ஆஃப் த டைம் 70% ஆஃப் த டைம் ரிஜெக்ட் தான் பண்ணும். 30% ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ். ஓகே, ரிவர்ஸ் ஆகும். ஓகே, இது என்னோட பேக் டெஸ்டிங் படி வந்த டேட்டா. இது உங்களோட பேக் டெஸ்டிங்கில் நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் கரெக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களோட விஷயம். ஓகே, பட் இது நான் காமனாக தான் 70ங்கிறேன், பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் அபவ் 80%, 90%. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வென் யூ கெட் த மோஸ்ட் கமெண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். பிகாஸ் இதுதான் ஐஎஃப்இஜி ட்ரேடர்ஸை மென்டார்ஷிப் உருவாக்க வைக்கிற ஒரு கான்செப்ட். பிகாஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கன்விக்ஷன் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் நீட் எனி மென்டார்ஷிப்ஸ். நான் சீரியஸாக சொல்கிறேன், எனி மென்டார்ஷிப்ஸ் தேவையில்லை. ஃப்யூச்சரில் ஐ மே ஸ்டார்ட் அன் மென்டார்ஷிப் அண்ட் தட் வில் பி அபவ் தீஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட்ஸை பற்றி தான் இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் see the trader weight. இது வந்து ரீப்ளே, நான் இதை பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல 1 minute இருக்கா? ஸோ 1 minute ஐ வில் மார்க் தீஸ் 1 minute. ஓகே, 1 minute ஷேப்ஸ். ஸோ இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரேடர் வெயிட்டில். நான் லூசிட் ஃபண்டிங் தான் யூஸ் பண்ணுறேன், அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எஸ் இஎஸ் நான் இப்போதைக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் காமிக்கல. ஸோ 1 minute 15 seconds இங்கே இருக்குது. ஓகே, 30 seconds இங்கே இருக்குது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி டைமர். ஓகே, இனிஷியலி ப்ரைஸ் இங்கேருந்து இப்போ இட்ஸ் மோஸ்ட் லைக்லி கோனா ரிஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம ஒரு 150x பார்த்தா இட் மைட் லுக் குட், பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஓகே, ஏன்னா இது நான் எந்த டைமிங்கில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் இஸ் 2:05 கிட்டே இருக்குது. ஸோ இது நடந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2:10 கிட்ட தான் ஆகுது. இது தான் 2:10 கிட்ட. ஸோ லெட்ஸ் ப்ரைஸை கொஞ்சம் வேகமாக ஆக்கி விடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த ஃபுல் ஸ்பீட். இதெல்லாம் நீங்கள் நான் காமிக்க 15 secondsல ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் நாட் லக் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இப்போ 30 secondsல லெட்ஸ் see you have a 30 second gap over there. ஓகே, 1 minute இங்கே இருக்கான். ஸோ யூ கேன் ஸ்டில் see 1 minute might reject from this CE point. ஓகே, ஸோ 1 minute CEலேருந்து you can still get a rejection. But you see இந்த 15 minute we might have a இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த 30 second கேப் எப்படி ஃபில் ஆகுதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது 5 minute நான் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். 5 minute வந்து இட் இஸ் ரைட் தேர். ஸோ 799 கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது. இதுதான் 5 minute, இந்த ஹை தான் 5 minute. ஓகே, I'll just show you. இங்கே உங்களுக்கு தெரியுதா, we took most of the liquidity there. ஓகே, most of the liquidity there. in 30 second உங்களுக்கு கேப் ஃபார்ம் ஆகுதா? we might form a gap right there in 30 second. but in 15 second ஒரு மொமெண்டம் மட்டும் இப்போ நீங்கள் பாருங்கள். you don't see a close right there. இன்னும் நீங்கள் க்ளோஸை பார்க்கல. ஓகே, ஆக்சுவலி இப்போ ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கா 30 second.
ஓகே 30 செகண்ட் ரொம்ப மைன்யூட் கேப். ஐ டோன்ட் கன்சிடர் தீஸ் கேப்ஸ், பட் ஸ்டில் கேப் தான். ஸோ வெயிட். ஓகே, வெயிட் பண்ணுறோம். வெயிட்டிங் பேஷன்ஸ் இஸ் தி பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இங்கே 1 மினிட்ல எந்த கேப்பும் இல்லை. 1 மினிட்ல கேப்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஹை ப்ராபிலிட்டி செட்டப்பாக இருந்தாலும் யூ நீட் டு நோ வென் டு டேக் அன் என்ட்ரி அண்ட் வென் நாட் டு டேக் அன் என்ட்ரி. ஓகே, இன்னுமே ரிஜெக்ஷன் தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னும் ஒரு பெரிய மூமெண்ட் மேலே வரல. இப்போ தான் கொஞ்சம் புஷ் ஆகிற மேலே. ஸோ ஃபைனல் லிக்விடிட்டி இங்கே எடுத்துச்சு. இன்னும் ப்ரைஸு கீழே தான் இருக்கான். ஓகே, நவ் யூ see the வால்யூம். நல்ல ஒரு வால்யூம் வருதா ப்ரைஸில்? எஸ், ஒரு சூப்பரான வால்யூம் வருது. ஸோ இந்த இடத்துல இஃப் வி க்ளோஸ் அபவுட் திஸ் ஃபேவலி கேப், ஓகே, ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா there is a high chance price might just continue higher. Okay, so I will just pause at the moment. Okay, so இந்த இடத்துல I'm just pausing it. So இந்த இடத்துல will I take an entry? Okay, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். பிகாஸ் யூ see இங்கே என்னதான் அது ஒரு பெரிய கேப்பாக இல்லைனாலும் அதுவும் ஒரு கேப்பு தான். ஓகே, அது கேப்பா? எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ கேப். நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் ட்ரேட் பண்ணும்போது த திங் யூ ஷுட் லுக் இஸ் தி ஃபேர் வேல்யூ கேப்ஸ். நீங்கள் மற்ற எதையுமே பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இது வந்து நான் பியூராக சொல்லிட்டேன், இட் இஸ் அ கம்பல்சரி ஸ்கேல்பிங் செட்டப். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பெஸ்ட்டு ப்ராபர்ட்டியாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஐ வுட் பெட்டர் வெயிட் ஃபார் திஸ் க்ளோஸ். ஓகே, ஓகே, ஸோ ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் வந்துருச்சு. இதில் எது பிரேக் ஈவன் பாயிண்ட்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். இங்கே ஒரு 5 மினிட் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த 5 மினிட் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ 2798 will be the break even point. 2798. ஸோ தி சைஸ் இதுதான் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? we are making our entry. ஓகே, அண்ட் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட் க்ரூசியல். இந்த மாதிரி 15 செகண்ட்ஸில் யூ ஜஸ்ட் கீப் அட் திஸ் லோ. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸை கீழே வைக்கிறது இட்ஸ் மச் பெட்டர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கலை அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் லைக்லி ஹேவிங் எ பேட் செட்டப்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டாப் லாஸ் படி பார்த்தீங்கன்னா we are almost having $225. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 500. ஸோ 1:2. if 1:2 நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா 816. 1:2 நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா we will most likely go for the lower setups. Okay, but இங்கே break even. Order filled. So I'll just speed up, but still இது வந்து ஒரு valid setup தானா? எஸ், பட் இது break even ஆகுதா இல்லைனா ப்ளே அவுட் ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ரிப்ளையில் பார்க்குறக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். யூ ஹாவ் நோ எமோஷன்ஸ். நீங்கள் இது பண்ணல அது பண்ணல எதுவுமே கிடையாது. பட் அகெயின் நான் சொல்கிறேன், ரிப்ளையில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஸோ இந்த இது சொல்ல எஃப்எக்ஸ் ரீப்ளே அந்த மாதிரி டெமோ அக்கௌண்ட்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. பழகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் செட்டப்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற இதுக்கோ நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ when we hit the break even point, I'm going break even. ஓகே, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்தோன்னே நான் பிரேக் ஈவன் போயிடுறேன்.
and I will close 5 partials. Order filled. Oh my god, நான் தெரியாமல் இதை அமைக்கிட்டேங்க. oh my god. பட் எனிவேஸ், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா யூ மஸ்ட் பி டூயிங் திங்ஸ் குட். ஸோ எக்ஸிட் அமைக்கக்கூடாது இன்றைக்கி, சாரி, செல் மார்க்கெட் தான் அமைக்கணும். ஸோ யா, திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, the lower the time frame you go, the higher the fair value gaps, you should seek for break evens. அதாவது ஒரு இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது பியூர்லி எவல்யூஷன் ப்ளே. ஸோ எவல்யூஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காதீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ப்ராஃபிட்டபிள் தென் அவாய்ட் திஸ் ஸ்ட்ராட்டஜி. என்னோடய பழைய வீடியோஸ் நான் இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடலை. I will put A+ setup strategy videos soon. So அந்த strategy you might get every day, you might not get every day. So அந்த strategy you just follow for funded accounts or anything. So இந்த strategy என்ன அப்படின்னா, you see நம்ம basic liquidities and lower time frame inverse. BEs எங்க அப்படின்னா higher time frame FVGs or higher time frame highs or lows. okay, இதுதான் பிரேக் ஈவனுக்கு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா RR. ஸோ 1:1 இருந்து யூ கேன் கோ அப் டு 1:2. ஓகே, நாட் மோர் தேன் தட். ஓகே, இவ்வளோ தான் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் லைக்லி கோயிங் டு ஃபெயில். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான திங் விச் நாட் மோஸ்ட் ஆஃப் தம் ஸ்பீக் இஸ், யூ வில் கெட் மோர் பிரேக் ஈவன்ஸ் தேன் வின் ஆர் லாஸ். ஓகே, ஸோ வித்தவுட் a good psych you cannot make money from this strat. ஓகே, அண்ட் எதுக்கு இதை சொல்கிறேன், எதுக்கு நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இதுதான் ரீசன். நீங்கள் ப்ராஃபிட்டபுளாகவே இல்லை அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட் இனிஷியலி யூ மைட் கெட் அ பிரேக் ஈவன், செகண்ட் இனிஷியலி யூ மைட் கெட் அ பிரேக் ஈவன், தேர்ட் இதே செட்டப் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். யூ வில் கீப் யுவர் ஸ்டாப் லாஸ் அட் திஸ் லெவல் அண்ட் டேக் ப்ராஃபிட் அட் திஸ். இந்த ஹையை கூட தொடாமல் ப்ரைஸ் பாடி இப்படியே சட்டுன்னு அடிக்கும். ஒரு 15 செகண்ட் கேண்டில்ஸில் யூ ஆர் ட்ரேடிங். ஸோ மோஸ்ட் லைக்லி 5 to 10 செகண்ட்ஸில் யூ வில் கெட் யுவர் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 2 BE, இந்த BEs வந்து 2 பிரேக் ஈவன்ஸா. ஸோ கிட்டத்தட்ட இட் வுட் ஹவ் மேட் யூ கிளியர் எவல்யூஷன் வச்சுக்கோங்க, கிளியர் இவால். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் ஒரு லாஸ் எடுக்கிறனால யூ ஆர் -$1,000. ஓகே, ஸோ இன் டோட்டல் பார்த்தீங்கன்னா நான் இந்த செட்டப் மொத்தமாக நடந்ததுக்கான டைமிங் நான் வந்து ஒரு இதில் எழுதுகிறேன். ஸோ 2 பிரேக் ஈவன்ஸ். ஓகே, 2 பிரேக் ஈவன்ஸ். இது வந்து இட் டுக் லைக் 1 to 2 minutes. ஓகே, 1 to 2 minutes. அண்ட் இது வந்து அதுக்கப்புறம் 1 லாஸ். இது வந்து இட் டுக் இன் 10 to 40 seconds. ஓகே, நவ் யுவர் சைக் வில் gamble and you will lose the amount in account in no time. ஏன் இதை நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, ஐ ஹவ் பீன் இன் திஸ் சிச்சுவேஷன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுனால நான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அவுட்கம்ஸையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது எல்லாத்தையுமே இஃப் யூ கேன் ஹேண்டில் திஸ் அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி வின். நான் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஐ ஹவ் ப்ளோன் அக்கௌண்ட்ஸ் லைக் ஒரு 8 to 10 அக்கௌண்ட்ஸ் ப்ளோ பண்ணியிருப்பேன். ஓகே, சீரியஸாக சொல்கிறேன். பட் ஐ ஹவ் பாஸ்டு அகெயின் லைக் 15+ அக்கௌண்ட்ஸ். இதுதான். ஸோ யூ நீட் இந்த அக்கௌண்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி இட் இஸ் அ ஹை விண்டர் ஸ்ட்ராட்டஜி, பட் யூ நீட் டு
have the mindset to accept break evens and loss. Okay, thank you.